ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு எங்களோட 15 மினிட்ஸ் அக்கௌண்டிங் ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம்னா, பெரும்பாலும் இந்த கணக்கீடு சமன்பாடு அல்லது இந்த பகுதி ஒன்று வினாக்கள்ல எங்களுக்கு விற்பனை பெறுமதி தந்து ஒரு விற்பனையில விற்பனை பெறுமதி தந்து கிரைய பெறுமதியை கண்டுபிடிக்கிற மாதிரியும், இல்லாட்டி ஒரு விற்பனையினுடைய கிரைய பெறுமதி தந்து விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வரும். வீதத்துல ஒரு கேள்வி வரும். அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, விற்பனையில் லாப விகிதம், விற்பனையில் லாப விகிதம், விற்பனையில் லாப வீதம் வீதம் 25%. உதாரணத்துக்கு சொல்றேன். அது இல்லாட்டி கிரயத்தில் லாப வீதம் அல்லது கிரயத்தில் லாப வீதம் 20% அப்படின்னு தந்துட்டு ஏதாவது ஒரு பெருமையை தான் தந்திருப்பான். இப்ப விற்பனை லாப வீதம் 25% சொல்றான்னா ஏதாவது ஒரு பெருமையை தான் தந்திருப்பான். ஒன்று விற்பனை பெறுமதி, அன்று கிரைய பெறுமதி. உங்களுக்கு தெரியும், அவளுக்கு விற்பனையை பதிவு செய்யறதுக்கு எந்த ஒரு கணக்கு செய்யறதா இருந்தாலும் விற்பனையை பதிவு செய்ய அந்த விற்பனையினுடைய விற்பனை விலை பெறுமதி வேணும். அந்த எவ்வளவுக்கு அதை வித்தமோ அந்த விலை பெறுமதியும் வேண்டும். அதனுடைய கிரைய பெறுமதி, அதாவது அந்த பொருளை எவ்வளவுக்கு கொள்வனவு செய்யணுமோ அதை கிரைய பெறுமதி என்பது கூறுவோம். அப்ப அந்த கிரைய பெறுமதியும் வேண்டும். அப்ப ஒரு விற்பனையை பதிகிறதுக்கு விற்பனை விலை, விற்பனை விலை இது பெரும்பாலும் கணக்கீடு சமன்பாடுலையும் உங்களுக்கு பார்ட் 1 கொஸ்டின்லையும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. அப்ப பெரும் விற்பனை விலை, விற்பனை கிரயம் ரெண்டுமே என்ன தேவை? எனக்கு தேவை விற்பனையை பதிவு செய்யறது தேவை. கணக்கு சமன்பாடா இருந்தாலும் சரி, பார்ட் 1ல சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமானதா அமையும். சரியா? இப்ப உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு கொஸ்டின் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் எழுதிக்கோங்க. 50,000 கிரயமான பண்டங்கள், 50,000 கிரயமான பண்டங்கள், 50,000 கிரயமான பண்டங்கள், 50,000 கிரயமான பண்டங்கள் விற்பனையில் 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 20% லாபம் வைத்து 20% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்யப்பட்டதுன்னு வந்துடும். விற்பனை செய்யப்பட்டது. இந்த இடத்துல நாங்க வேணா கணக்கீடு சமன்பாடை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே. இப்ப இந்த 50,000 கிரயமான பண்டங்கள் விற்பனையில் 20% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டதுன்னா இதை கணக்கீடு சமன்பாடு பதிகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வைப்போமே. சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு ஷோட்டா போறேன். சோ சமன் ஊசக போகணும் ஷோட்டா போறேன். இதுல பதிகிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். இப்ப இதை பதிகிறதுக்கு எங்களுக்கு விற்பனையை பொறுத்தவரையில பதிய விற்பனை விலையும் அவசியம், விற்பனை கிரயம் என்பது மிக அவசியமான விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல 50,000 கிரயமான பண்டங்கள் விற்பனையில் 20% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டதுன்னா இதுல இப்ப உங்களுக்கு 50,000 கிரயமான பண்டங்கள்னு கிரைய பெறுமதி தான் இருக்கே தவிர்த்து விற்பனை பெறுமதி தந்தில. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை கிரயம் தெரியுது, 50,000 விற்பனை கிரயம்னு தெரியுது. ஆனா அந்த பண்டத்தினுடைய விற்பனை விலை தெரியல. ஆனால் எங்களுக்கு 2 பெறுமதி அறிந்தால்தான் என்ன செய்யலாம்? கணக்கீடு சமன்பாடுல பதியக்கூடியதாக காணப்படும். அப்படின்றனால இப்ப என்ன செய்யணும், அது எப்படி செய்யணும்னு சொல்றேன். அதுக்கு சிம்பிள் விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், கணக்கீடு சமன்பாடை கொஞ்சம் அங்கால போடுவோம். சொத்து நம்ம உரிமை சக பொறுப்புல பதியணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சு கணக்கு செய்வோம். சரியா? இங்க ஒரு சமன்பாடு சொல்றேன். ஒரு விற்பனை விலை என்பது ஒரு விற்பனை விலை என்பது எல்லாருக்கும் தெரியும். கிரயம் விரயம் பிளஸ் லாபம். கிரயம் பிளஸ் லாபம். கிரயம் பிளஸ் லாபம் தான் என்னது? விற்பனை விலை. சரியா? ஓகே. கிரயம், அதாவது கிரயம் என்பது என்ன? அந்த பொருளை வாங்கினதில்லை, அதோட எவ்வளவு எனக்குன்னு ஒரு லாபத்தை வச்சு சேர்க்கிறோமோ அதை சேர்த்து வர்றது என்னது? விற்பனை விலை. கிரயத்தோட லாபத்தை சேர்த்த விற்பனை வந்து இதுதான் சமன்பாடுன்னு உங்களுக்கே தெரியும். இதோட சமன்பாடு உருவாக்கி இருக்கேன் பாருங்க. இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஓகே. இப்ப இதுல இந்த சமன்பாடை வச்சுதான் அப்ளை பண்ண போறோம். அழகா பாத்துக்கோங்க. இந்த சொல்றாங்க தானே, விற்பனை லாப வீதம் கிரயத்தில் லாப வீதம்னு 2 தான் வரும். ஒன்று விற்பனை லாப வீதம்னு தருவான், இல்லாட்டி கிரயத்தில் லாப வீதம்னு தருவாங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த இல்லைன்ற விஷயம் இருக்குதானே, இந்த இல் அதுதான் விஷயமே. உங்களுக்கு அந்த தமிழ் தான் விஷயமே. விற்பனையில் சொன்னா அந்த விற்பனைன்ற விதயத்தை நாங்க சதவீதத்துல, அந்த விற்பனைன்ற விதயத்தை சதவீதத்துல 100% எடுப்பாங்க. அதாவது விற்பனையில் லாப வீதம்னு சொன்னா விற்பனை விலைய 100% சொல்லணும், 100% சொல்லணும். இதே கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயத்தை 100% சொல்லணும். அப்ப எதில் லாப வீதம் சொல்றாங்களோ அந்த பெருமதி என்ன வேணும்னு சொல்லணும்? 100% நாங்க சொல்லணும். விற்பனையில் லாப வீதம்னா விற்பனை என்பது 100%, கிரயத்தில் லாப வீதம்னா கிரயத்தை 100%ன்னு சொல்லணும். சரி, இப்ப இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல
எதில் லாப வீதம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். விற்பனையில் லாப வீதம். அப்ப எது 100 வீதம்? விற்பனையில் லாப வீதம்னா விற்பனை தான் 100 வீதம். விற்பனை தான் 100 வீதம். அப்ப அதை மேல போட்டுருவோம். இந்த கணக்குப்படி எது 100 வீதம்? விற்பனை லாபம் வச்சனால விற்பனை தான் 100 வீதம். அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்றேன். லாபம் எத்தனை வீதம் தந்திருக்காங்கன்னு பாருங்க. லாபம் 20 வீதம் தந்திருக்காங்களா? அந்த லாபத்தை மேல கொண்டு 20 வீதத்தை போடுது. போட்டாச்சா? இப்ப என்ன செய்யணும்? சும்மா இன்னொரு மேட்ச் தான். இப்ப உங்களுக்கு சமன்பாடு படி தெரியும். விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபத்துல விற்பனை விலை என்பது 100 வீதம்னு சதவீதத்துல கண்டுபிடிச்சீங்க. லாபம்ன்றது 20 வீதம் அவங்களே தந்துருந்தாங்க. அப்ப இந்த சமன்பாடு அடிப்படையில் இப்ப 100 சமன் கிரயம் பிளஸ் 20 இருக்கு. 100 சமன் கிரயம் பிளஸ் 20 இருக்கு. அப்ப நாங்க கழிச்சு பார்த்தோம்னா கிரயம் எவ்வளவா இருக்கும்? 80% இருக்கும். ஓகேயா? அப்ப இந்த அடிப்படையில இப்ப மூன்றுக்குமான சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மூன்றுக்குமான சதவீதத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்குல மேட்டர். இப்ப விஷயத்தை கீழே கொண்டு வந்து போடுங்க. உங்களோட விற்பனைன்றது 100%, உங்களோட கிரயம்ன்றது 80% இப்படி போட்டுட்டு இப்ப கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். உங்களுக்கு இப்ப விற்பனையை பதிகிறதுக்கு விற்பனை விலை மற்றும் கிரைய பெறுமதி அவசியமாக காணப்பட்டுச்சு. அப்ப இந்த தருணத்துல கிரைய பெறுமதி 50,000 என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா விற்பனை விலை என்பது உங்களுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஆனா இப்ப இரண்டுடையும் சதவீதம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே. இரண்டிட சதவீதத்தையும் நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு வரோம். அப்பயே பாருங்க, விற்பனை விலை 100 வீதம், விற்பனை கிரயம் 80 வீதம். விற்பனை கிரயம் 50,000 தந்திருக்காங்க. அப்ப அந்த 50,000 எத்தனை வீதத்துல சொல்ல போனா, சதவீதத்துல சொல்ல போனா 50,000 எத்தனை வீதம்? 80 வீதம். அப்ப அந்த 50,000 80 வீதம்னால 50,000 80ஆல பிரிச்சா 50,000 80ஆல பிரிச்சா சரி, 50,000 80ஆல பிரிச்சீங்களா இருந்தா 625 வரும். 50,000 80ஆல பிரிச்சா 625 வரும். அப்ப அந்த 625 என்னது? ஒரு சதவீதத்திற்கான என்னது வெளி. அப்ப 1% வேல்யூ 625 கண்டுபிடிச்சாச்சு. 1% எவ்வளவு இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டோம். 80% தான் விற்பனை கிரயம்னு தெரியும். அந்த விற்பனை கிரயம் தொகையில தெரியும். அதுதான் 50,000. இப்ப 50,000 80% நிறைய கிடைச்சனால 50,000 80ஆல பிரிச்சோம். அப்போ 1% 625 தெரிய வந்துச்சா? இப்ப விற்பனை விலைன்றது எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சதவீதத்துல எவ்வளவுன்னு தெரியும். விற்பனை விலைன்றது 100 வீதம்னு நாங்க எடுத்துக்கொள்றோம். அப்ப இப்ப 1 வீதம் 625 தெரியும். ஆகையால் 625 100ஆல பெருக்கணும்னா 62,500. 62,500. அப்ப 50,000 கிரயமான பொருளினுடைய விற்பனை விலை எவ்வளவுன்னு அவங்க தான் அந்த லாப சதவீதத்தை வச்சு என்ன செய்ய முடிஞ்சு கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்ப இலகுவாக இது ஒரு காசு விற்பனை எடுப்பாமே. காசு விற்பனையா இருந்தா 50,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. 62,500 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. இதன் மூலம் கிடைக்கப்பட்ட லாபம் ஒருமை 12,500 கூட்டுது. முடிச்ச ரெட்டி. ஓகே, விளங்குதா? இவ்வளவுதான் விஷயம். சரி, இன்னொரு விஷயம் சொல்லவா? இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? பார்ப்போம். 1,25,000 விற்பனை விலையுடைய பண்டங்கள் கிரயத்தில் 25% லாபம் வைத்து கிரயத்தில் 25% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. இதுதான் கொஸ்டின் வச்சுக்கோங்க. செய்யப்பட்டது. இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின். சரியா? இப்ப இதை பார்ப்போம். நாங்க அப்ளை பண்ற வேலையை பார்ப்போம். ஓகே, நாங்க இப்ப என்ன படிச்சோம்? ஒன்றே இந்த சமன்பாடு தெரிஞ்சுக்கொள்வோம். விற்பனை விலை என்பது கிரயத்தையும் லாபத்தையும் சேர்த்து வர்றது. ரெண்டாவது, எங்களுக்கு இந்த கணக்கு பகுதியில 2 விஷயம் தான் வரும். டைப் ஆஃப் விற்பனை லாப வீதம் தருவோம், கிரயத்தை லாப வீதம் தருவோம். அதுல விற்பனை லாப வீதம்னு சொன்னா விற்பனையில் தானே லாப வீதம்னு சொல்றாங்க. அப்ப எதுல லாப வீதமோ அதை 100 வீதம்னு கருதலாம். அப்ப விற்பனை லாப வீதம் விற்பனை 100 வீதம், கிரயத்தில் லாப வீதம்னா கிரயம் 100 வீதம். அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க 1,25,000 விற்பனை விலையான பண்டங்கள் விற்கப்பட்டது. அப்ப முதல்ல இங்க ரஃபா போட்டுருணும். நீங்க விற்பனை விலை விற்பனை கிரயம்னு அதுல எந்த பெருமதி உங்களுக்கு தெரியுமோ அதை போட்டுருங்க. விற்பனை விலை தான் உங்களுக்கு தெரியும். அப்ப 1,25,000 விற்பனை விலையை போட்டுருங்க. அப்ப எது தெரியா? இந்த இடத்துல எங்களுக்கு இந்த கணக்கு பொறுத்தவரையில விற்பனை கிரயம் தெரியாம இருக்குது. கிரயம் தெரியும், விலை தெரியாம இருந்துச்சு. இப்ப விலை தெரியும், கிரயம் தெரியாம இருக்கு. அப்ப அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இந்த தேரியை யூஸ் பண்ணலாம். அப்ப கிரயத்தில் லாப விகிதம்னு சொல்லியிருக்காங்க. கிரயத்தில் 25% லாபம் வைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிரயத்தில் தானே லாபம் வச்சிருக்காங்க. அப்ப
கிரயம் தான் என்னது 100 வீதம் இந்த இடத்துல எதில் லாபம் வச்சிருக்காங்க கிரயத்தில். அப்ப கிரயத்தில் லாபம் வச்சனால கிரயத்தை 100 வீதம் எடுக்கணும். அப்ப இந்த சமன்பாடுல அப்ளை பண்ணும். கிரயத்துக்கு மேல 100% போட்டுக்கோம். சரியா? அதை எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? எதில் லாபம் வைக்கிறாங்களோ அதை 100% எடுக்கிறோம். அதுதான் தியரி. ஓகே. இப்ப அடுத்தது பார்ப்போம் எவ்வளவு லாப வீதம். அதை மேல போட்டுக்கோம். லாபத்துக்கு மேல 25%ம்னு சொன்னாங்க. அப்ப லாபத்துக்கு மேல 25% போட்டுரும். இப்ப இந்த சமன்பாடு அடிப்படையில் விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபம். அப்ப விற்பனை விலை சமன் 100 வீதம் பிளஸ் 25 வீதம். அப்ப விற்பனை விலை இந்த இடத்துல எத்தனை வீதம் 125 வீதமா. இப்ப வாங்க விலைக்கு இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப தூக்கி இங்க கீழே போடுவோம். விற்பனை விலை என்பது 125%. விற்பனை கிரயம் என்பது 100%. விற்பனை விலை என்பது 125%. விற்பனை கிரயம் என்பது என்னது 100%. வந்தாச்சா? இப்ப விற்பனை விலை 1,25,000. அது சதவீதத்துல உங்களுக்கு இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எவ்வளவு 125%. எப்படி கண்டுபிடிச்சோம்? கிரயத்தில் லாபம்ன்றனால கிரயம் 100 வீதம்னு எடுத்தோம். அது இந்த கணக்குல இருந்து எடுத்த விஷயம். ரெண்டாவது அந்த கணக்குலயே தந்திருந்தாங்க லாபம் 25%. அதுவும் கணக்குல வந்து எடுத்து வச்சேன். சமன்பாடினூடாக விற்பனை விலை என்பது 125%. கண்டுபிடிச்சு அதனூடாக விற்பனை விலை 125%, கிரயம் 100%. கீழே கொண்டு வந்தோம். இப்ப எங்களுக்கு எந்த பெருமதி தெரியும்ன்றதை அவதானிச்சோம். விற்பனை விலை தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப அது சதவீதத்துல எவ்வளவுன்னு நாங்க கருத்தில் கொண்டா அது 125% எங்களுக்கு அறியப்படுது. அப்ப 1% பார்க்க 1,25,000 125ஆல பிரிக்கிறேன். அப்ப 1% இந்த இடத்துல 1000. 1% என்னது 1000 1000. அப்ப 1% என்பது 1000. 1% என்பது 1000னா 1% தான் 1000. விற்பனை கிரயம் என்பது சதவீதத்தில் எவ்வளவு 100. விற்பனை கிரயம் என்பது சதவீதத்தில் எவ்வளவு 100. அப்ப விற்பனை கிரயத்தை 100ஆல பிரிச்சுங்க. அதாவது 1% நீங்க 100ஆல பெருக்கினீங்களா இருந்தா 1,00,000. 1,00,000. அப்ப கிரயம்ன்றது எவ்வளவு 1,00,000. கிரயம்ன்றது 1,00,000. என்ன செய்யணும்? 125% விற்பனை விலைன்னு தெரியும். அது 1,25,000. 1,25,000 பிரிச்சா உண்டு. அப்ப 1000 வருது. இதுக்கு ஒரு வீதத்துக்கு 1000. அப்ப ஒரு வீதம் 1000னா என்னது விற்பனை கிரயம் என்பது 100%. ஆகவே 1000த்தை 100ஆல பெருக்கினா எவ்வளவு 1,00,000. அப்ப கிரைய பெறுமதி என்பது எவ்வளவு 1,00,000. சரியா? அப்ப இப்படித்தான் இந்த கணக்கை செய்யறது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா விளங்காத கணக்குகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல இந்த விஷயத்த கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்க போட்டா நான் அதை 15 மினிட்ஸுக்குள்ள கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். ஓகே, தேங்க்யூ.